எபிசோட் 74 சிதம்பரம் ரெடியாகி வராரு. ரொம்ப ரிச் பீப்புள் யூஸ் பண்ணுற ஒரு கார் அங்கே நிற்குது. அதில் வந்து ஏற போகிறாரு. இதை யார் பார்க்குறாங்கன்னா, நெடுமாறன் வந்து ஒரு ஃப்ரெண்டு ஷெஃப் கிட்ட பேசிகிட்டு இருந்தார்ல, எனக்கு ஸ்டார் ஷெஃப் வின் பண்ணியே ஆகணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார்ல, நீ அதில் போனேன்னா நான் ஒன்று கொண்டுடுவேன்னு. அந்த ஷெஃப் வந்து இதை பார்க்குறாரு. இவர் தான் அன்றைக்கி வயசாகி ஃபோன் பண்ணி ரகுபதி சார் கிட்ட சொன்னது, நான் கடைசியாக வந்து சிதம்பரம் இப்படி காரில் ஏறி போனதை பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பார்ல, அவர் தான் இவர். இப்போ காருக்குள்ளே சிதம்பரமும் நெடுமாறனும் ட்ராவல் பண்ணுறாங்க. 2 பேர் போயிட்டு இருக்காங்க. ஒரு இடம் வரைக்கும் போயிட்டு அந்த இடத்துலேருந்து இன்னொரு ஜீப்பில் ஏற்றி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ வந்து சிதம்பரம் வந்து நெடுமாறன் கிட்ட கேட்குறாரு, நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நெடுமாறன் அப்படி பேசாமல் இருக்காரு. உடனே உன் மேலே நம்பிக்கை இல்லாமலாம் இல்லை, உனக்கு நீ கூப்பிட்டேன்னா நான் எங்கே வேணால் வருவேன், நீ என்ன ஹெல்ப் கேட்டாலும் நான் செய்வேன், ஆனால் வந்து ஆர்வத்தில் தான் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு வந்து நெடுமாறன் சொல்கிறாரு, நீ இந்த நம்ம இப்போ எங்கே போகிறோம், என்ன சமைக்கிறோம், இது யாருக்கிட்டையும் நீ எப்போ எவ்வளோ கேட்டாலும் நீ சொல்லவே கூடாது அப்படின்னே, நான் சத்தியமாக சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி சிதம்பரம் வந்து ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறாரு. என் சத்தியத்தை பற்றி உனக்கு தெரியும், என் பொண்டாட்டி பிள்ளைங்க கிட்ட கூட சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நேராக 2 பேரும் ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. அங்கே அந்த ஹாரிசன் நிற்கிறாரு. ஹாரிசன் கிட்ட நெடுமாறன் வந்து சிதம்பரத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாரு. உடனே ஹாரிசன் இப்படி பார்க்குறாரு. உடனே வந்து லுக்ஸ் ஆர் டிசெப்டிவ் சார், அவன் நல்லா சமைப்பான், ஹீஸ் வெரி டேலண்டட் அப்படின்னு சொன்னோடனே இந்த ஹாரிசனும் ஓகேன்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அந்த டைமில் தான் லூத்தர் வராரு. லூத்தர் வந்து ஒரு காரில் வந்து இறங்குறாரு. பேக் போஸ் மட்டுமே தான் நமக்கு காட்டுறாங்க. அவரோட ரிங் செயின் எல்லாம் காட்டுறாங்க. கொஞ்ச நேரம் அவர் இருக்கிறாரு. இவங்க சமைச்ச கொஞ்சம் ஃபுட்டை சாப்பிட்றாரு. சாப்பிட்டுட்டு லூத்தர் அப்படியே ஜீப்பில் கிளம்பி போயிடுறாரு. லூத்தரை நமக்கு காட்டவே இல்லை. இப்போ ஹாரிசன் திரும்பவும் வந்துட்டு சொல்கிறாரு நெடுமாறன் கிட்ட, சிதம்பரத்தோட ஃபுட் வந்து லூத்தருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, நெக்ஸ்ட் டைம் உனக்கு பதிலாக அவர் சிதம்பரத்தையே கூட கூப்பிட்றதுக்கு சான்சஸ் இருக்குது, ஒருவேளை நீங்கள் 2 பேரும் சேர்ந்து குக் பண்ணிங்கன்னா பூமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரிசன் வந்து சொல்லிட்டு இருக்காரு. நெடுமாறன் உடனே சொல்கிறாரு, ஆமாம்மா நான் குக் பண்ண எப்படி இருக்கும்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உடனே நெடுமாறனை குடிக்க கூப்பிட்றாங்க. நெடுமாறன் இல்லை நான் குடிக்க மாட்டேன், சத்தியம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வாங்க இப்போ நம்ம டான்ஸ் ஆடலாம் அப்படின்னோடனே நெடுமாறனும் போயிட்டு எல்லாம் ஃபுல்லாக இவங்க கூட சேர்ந்து ஃபன் பண்ணி டான்ஸ் ஆடுறாரு. இது எல்லாத்தையுமே சிதம்பரம் பார்த்துக்கிட்டே ஆனால் சமைச்சிக்கிட்டே இருக்காரு. இப்போ நைஸாக எஸ்கேப் ஆகி நெடுமாறன் சைடில் போயிட்டு போலீஸ்க்கு கால் பண்ணுறாங்க. போலீஸ்க்கு நேராக கமிஷனர் ஆஃபீஸ்க்கே கால் பண்ணி இந்த மாதிரி இந்த இடத்துல இப்படி நடக்குது, நீங்கள் சீக்கிரமாக வந்து எல்லாரும் பிடிச்சிடலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லிட்டு அந்த சிம் எடுத்து வெளியே போட்டு தூர போட்டுடுறாரு. திருப்பி சிதம்பரம் சமைச்சது எல்லாத்தையுமே நெடுமாறன் சர்வ் பண்ணிட்டு இருக்கும்போது ஹாரிசனுக்கு ஒரு கால் வருது. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா லூத்தர் கால் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி லோக்கல் போலீஸ் எல்லாம் நம்ம கையில் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு கமிஷனர் ஆஃபீஸ்க்கு யாரோ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க, ஸோ இமீடியட்டாக எல்லாரும் அந்த இடத்த விட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லி லூத்தர் வந்து சொல்கிறாங்க. அதனால ஹாரிசன் வந்து இப்போ எல்லாருக்கிட்டையும் நம்ம எல்லாரும் இப்போ கிளம்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நெடுமாறன் நேராக சிதம்பரம் கிட்ட போகிறாரு. சிதம்பரம் கிட்ட போனோடனே சிதம்பரம் சொல்கிறாரு, இந்த கருவேப்பிலையை மட்டும் கொஞ்சம் தாளிச்சு கொட்டு அப்படின்னோடனே நெடுமாறன் வந்து சிதம்பரம் கிட்ட சொல்கிறாரு, பக்கத்தில் ஒரு மான் கூட்டம் வந்திருக்கான், எல்லாரும் வேட்டையாட போகணும்னு சொல்கிறாங்க, எனக்கும் ஆசையாக இருக்குது, நான் போட்டுமான்னு கேட்குறாரு. உடனே சிதம்பரம், நீ போயிட்டு வா, நீ சந்தோஷமாக இரு, நான் பார்த்துக்கிறேன் சமையல, நீ நிம்மதியாக போயிட்டு வா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக அனுப்பி வைக்கிறாரு. ரொம்ப பாவமாக இருக்குது சிதம்பரம் பார்க்குறதுக்கு. நெடுமாறனும் அப்படியே அரை மனசாக யோசிச்சுக்கிட்டே தான் ரொம்ப கஷ்டத்தோடு தான் கிளம்புறாரு அந்த இடத்த விட்டு. ஆனால் போலீஸ் வந்து கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்கே ஒருத்தன் சமைச்சிட்டு இருக்கான், அவர் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நேராக சிதம்பரத்தை வந்து பிடிச்சி கேட்குறாங்க. அதுக்கு அவர் வந்து இங்கே வந்து மான் தொக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு, அங்கே காட்டு பண்ணி குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்கு, சும்மா டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சார் அப்படின்னு சொல்லி போலீஸ் திட்டுறாங்க. உடனே என்னாச்சு, எதுக்கு சமைக்கிறீங்கன்னு, பில்ல எல்லாரும் மான் வேட்டைக்கு போயிருக்காங்க, அவங்கலாம் வரும்போது விருந்து ரெடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் சமைச்சிட்டே இருக்காரு. அப்போ போலீஸ் வந்து இவரை பிடிக்க ட்ரை பண்ணாங்க. இவர் போலீஸை அடிச்சுடுறாரு கோவத்தில். சிதம்பரம் வேற பெருசாக இல்லை, லைட்டாக அடிக்கிறாரு. உடனே போலீஸே அடிக்கிறேன்னு சொல்லி நல்லா அடிச்சு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரகுபதி சார் கிட்ட நெடுமாறன் சொல்கிறாரு, நாங்கள் சிதம்பரத்தை ஃபுல்லாக தேடிட்டோம் சார், எங்கேயுமே காணோம், நானும் எல்லாருக்கிட்டையும் சொல்லி தேடி பார்க்க சொல்லிட்டு எங்கேயுமே அவர் காணோம் அப்படின்னு. அந்த டைமில் அக்கௌண்டன்ட் குமரேசன் உள்ளே வராரு. வந்துட்டு நானும் தேடி பார்த்துட்டேன் சார், எங்கேயும் காணோம் அப்படின்னு சொல்லி குமரேசன் சொல்கிறாரு. உடனே ரகுபதி சார் சொல்கிறாரு, குமரேசன் சொல்கிறது வேறு விஷயம், இங்கே ஒரு 10 லட்ச ரூபாய் காணாமல் போயிடுச்சு, அதை தான் குமரேசன் சொல்கிறாருன்னொன்னே நெடுமாறன் வந்து ஐயோ 10 லட்ச ரூபாய் காணாமா அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து அக்கௌண்டன்ட் குமரேசன் சொல்கிறாரு, 2 பேரும் ஒரே நாளில் காணாமல் போயிருக்கிறதுனால, அதாவது சிதம்பரமும் காணாமல் போய் 10 லட்சமும் காணாமல் போகிறனால சிதம்பரம் ஒரு வேலை எடுத்துகிட்டு ஓடிக்கலாம் அப்படின்னு நெடுமாறன் சீச்சி அவன் அப்படிலாம் பண்ணுற ஆள் இல்லை அப்படிங்கிறாரு. அதுக்கு ரகுபதி சாரும் அப்படிலாம் இல்லை அப்படிங்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு குமரேசன் சொல்லாரு, இல்லை அடிக்கடி ஃபோன் பண்ணணும், வீட்டுக்கு ஃபோன் பண்ணணும், அந்த இடத்துக்கு வருவார், வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு அப்படியே போயிடுவார், ஃபோனே பண்ண மாட்டார், ஒருவேளை நோட்டை விட தான் வந்திருக்கார் போல இருக்கு சிதம்பரம், அதனால் அவர் தான் பணத்தை எடுத்துப்பாருன்னு சொல்லி சொல்கிறாரு. சொன்னோடனே ரகுபதி சாருக்கு லைட்டாக டவுட் வருது. உடனே இனிமேல் நம்ம வெயிட் பண்ண வேண்டாம், போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட வேண்டியதான், ஆனால் எனக்கு சிதம்பரம் தான் எடுத்துருப்பான்னு நினச்சா ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு பணம் போனது கூட வருத்தம் இல்லை, சிதம்பரம் எடுத்துட்டாங்கிறது வந்து எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரகுபதி சார் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ இங்கே போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. போலீஸ் வந்து சிதம்பரத்தை அடி வெளுக்குறாங்க. ஆனால் சிதம்பரம் வாய் திறந்து உண்மையை சொல்லவே இல்லை, ஏன்னா நெடுமாறனுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காரு, அதனால் ஒரு வாய் வந்து சொல்லவே இல்லை. அப்போ அந்த போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறாரு, கமிஷனர் ஆஃபீஸ்க்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சால் கூட நம்ம கொஞ்சம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் வந்து எவ்வளோ அடித்தாலும் எங்கிட்ட வாயிலிருந்து உண்மை வரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அவர் யாருக்கிட்டையோ ஃபோனில் சொல்லிட்டு இருக்காரு. இருந்தாலும் நம்ம எப்படியாச்சும் கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லி அடி நடிக்கிறாங்க. அதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நெடுமாறன் அந்த ஸ்டார் ஷெஃப் வின்னர் எடுத்து அப்படி அந்த அவார்டை எடுத்து அப்படி பார்த்துட்டே இருக்காரு. ஸோ அடுத்த எபிசோடில் மீட் பண்ணால் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.